வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியர்ஸ். நம்ம இப்போ பார்த்துக்கிறது 12th உயிரியல் பாடத்திட்டத்தில் 7ஆம் லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம். 7ஆம் லெசனோட பேர் மனித நலன் மற்றும் நோய்கள். இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா நோய்கள். அவங்கள தலைப்புக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு 7.1.2 புரோட்டோசோவா நோய்கள். ஸோ புரோட்டோசோவாக்கள் பல்வேறு வகையில் பல்வேறு முறைகளில் மனிதனுக்கு நோயை உண்டாக்குகின்றன. புரோட்டோசோவா என்பது ஒரு செல் உயிரியல். பொதுவாக மனித உடலில் ஏறத்தாழ 15 புரோட்டோசோவா இனங்கள் 15 வகையான புரோட்டோசோவா இனங்கள் ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்து நோயையும் உண்டாக்குகின்றன. அதில் முதல் வரக்கூடிய நோய் அமீபியாசிஸ். அமீபியாசிஸ் என்ற அந்த புரோட்டோசோவா நோயை எண்டமிபா ஹிஸ்டோலைடிகா என அழைக்கக்கூடிய புரோட்டோசோவினால் ஏற்படுகிறது. ஸோ அமீபியாஸ் அப்படிங்கிறது ஒரு நோய், புரோட்டோசோன்னு வரக்கூடிய நோய். அந்த நோயை எண்டமிபா ஹிஸ்டோலைடிகா என்ற ஒரு புரோட்டோசோவை ஏற்படுத்துகிறது. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா அமீபிக் சீதபேதி, அமீபிக் பெருங்குடல் அழற்சி அப்படின்னு இது இன்னொரு பேரில் சொல்லலாம். அமீபிக் சீதபேதின்னு சொல்லலாம், அல்லது அமீபிக் பெருங்குடல் அழற்சி என்றும் நீங்கள் கூறலாம். அமீபிக் சீதபேதின்னு சொல்லலாம், அமீபிக் பெருங்குடல் அழற்சி எனவும் நாம் கூறலாம். இதோட முக்கிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனித பெருங்குடலில் உள்ள கோழை செல்களையும் பாக்டீரியாக்களையும் உண்டு வாழ்கின்றன. நம்ம பெருங்குடல் இருக்கும் இல்லைங்களா, அந்த பெருங்குடலில் காணப்படக்கூடிய கோழை செல்களையும், சரிங்களா, கோழை அப்படிங்கிறது நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சளி சிந்தனம் இல்லைங்களா, அதில் வரக்கூடிய அந்த கோழை செல்களையும் பாக்டீரியாக்களையும் இந்த புரோட்டோசோவாக்கள் உண்ணுகின்றன. இந்த ஒட்டுண்ணியின் நோய் உண்டாக்கும் நிலை ட்ரோபோசோயிட் ஆகும். இப்போ இந்த புரோட்டோசோவாவினுடைய, அதாவது எண்டமிபா ஹிஸ்டோலைடிகா அப்படின்னுடைய அந்த புரோட்டோசோனுடைய வாழ்க்கை சுழற்சி ஒரு பெரிய தொடர்கதையாக இருக்கும், சரிங்களா. ஸோ பல்வேறு கட்டங்கள், முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், இப்படி பல கட்டங்களை தாண்டி தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை இந்த புரோட்டோசோவா எண்டமிபா ஹிஸ்டோலைடிகா புரோட்டோசோவா நிறைவு செய்யும். அதில் அவ்வளவு நிலைகள் காணப்பட்டாலும் அந்த ட்ரோபோசோயிட் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு நிலைதான் மனிதனில் நோயை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக கருதப்படுகிறது. ட்ரோபோசோயிட் நிலைதான் மனிதன் நோய் உண்டாக்கும் நிலையாகும். இவைகள் விருந்தோம்பினா யாருடைய எந்த மனிதரின் உடலில் ஒட்டியுள்ளதோ அந்த மனிதனோட பேர் விருந்தோம்பி. இப்போ இந்த ஒட்டுண்ணியானது, இந்த எண்டமிபா ஹிஸ்டோலைடிகா ஒட்டுண்ணியானது விருந்தோம்பியின் பெருங்குடற் சுவரை துளைத்து சென்று திசு சிதைவு நொதியை வெளியிடுகிறது. திசு சிதைவுனா திசுக்களை சிதைக்கக்கூடிய ஹிஸ்டோலைட்டிக் நொதின்னு சொல்லுவோம். இவை விருந்தோம்பியினுடைய பெருங்குடல் சுவரை துளைத்து செல்கிறது. விருந்தோம்பியின் உடம்புக்குள்ளே பெருங்குடல் இருக்கும், அந்த பெருங்குடலுடைய சுவரை துளைக்கிறது, ஓட்டை போட்டுக்கொண்டு உள்ளே செல்கிறது. உள்ளே சென்று அந்த உள்பகுதியில் காணப்படக்கூடிய திசுக்களை சிதைக்கிறது, சரிங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திசுவை சிதைக்கக்கூடிய நொதியை இந்த எண்டமிபா ஹிஸ்டோலைடிகா புரோட்டோசோவா உற்பத்தி செய்கிறது. இறுதியில் திசுவையும் சிதைக்கிறது. ஸோ இதனால் அப்படி அந்த திசுக்கள் எல்லாம் சிதையும் போது அந்த விருந்தோம்பியின் உடம்புல குடற்புண் ஏற்படுகிறது, இரத்த கசிவு ஏற்படுகிறது, வயிற்று வலி ஏற்படுகிறது, கூடவே அதிக கோலைன் கூடிய மலக்கழிவு வெளியேற்றப்படுகிறது. ஏன்னா இந்த எண்டமிபா ஹிஸ்டோலைடிகா பெருங்குடலில் இருக்கக்கூடிய மலக்கழிவுகளை சிதைக்குது, அந்த இருக்கக்கூடிய கோழைகளையும் சிதைக்கிறது. அந்த கோழைகளை சிதைக்கும் போது கோழைகள் அப்படியே கலந்து அந்த மனிதர், அந்த விருந்தோம்பி தன்னுடைய உடம்புல கழிவுகளை வெளியேற்றும் போது இந்த கோழையுடன் சேர்ந்த கழிவுகளாக வெளியே வரும். கோழையுடன் கூடிய மலக்கழிவு வெளியேற்றப்படுகின்றன. இந்த நோயின் அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, வயிற்றுப்போக்கு முதல் இரத்தம் மற்றும் கோழையுடன் கூடிய சீதபேதி வரை வேறுபடுகின்றன. இந்த நோயினோட அறிகுறிகள் என்ன? வயிற்றுப்போக்கு ஏற்படலாம், அதில் தொடங்கி இரத்தம் கோழையுடன் கூடிய சீதபேதி வரை ஏற்படலாம். ஸோ பொதுவாக மலக்கழிவு
கலந்த கெட்டுப்போன உணவு மற்றும் நீரிலிருந்து ஒட்டுண்ணியை கடத்தும் கடத்தியாக வீட்டியக்கள் செயல்படுகின்றன. இப்போது மலக்கழிவு கலந்த ஒரு கெட்டுப்போன உணவு கிடக்குது. அதாவது அந்த அமீபியாஸ் நோய் கொண்ட அமீபிக் சீதபேதி கொண்ட அந்த மனிதனுடைய மலக்கழிவு, அந்த நோயாளி மலக்கழிவு வெளியே கிடக்குது. ஸோ அதோடு தெரியாமல் உணவு கலந்துருது. இல்லைன்னா அதே மாதிரி அந்த கழிவு கலந்த நீர் அங்கே இருக்குது. இந்த ரெண்டில் உனக்கு கெட்டுப்போன உணவுலேயோ அந்த மலக்கழிவு கலந்த நீர்லேயோ இந்த வீட்டிகி மஸ்கா டொமஸ்டிங்கிற வீட்டிகி உட்காந்துச்சுன்னா அந்த வீட்டிகி மேலே அந்த புரோட்டோசோவா ஒட்டிக்கும். எண்டோமிபாக்டீரியா புரோட்டோசோவா ஒட்டிக்கும். ஸோ அந்த வீட்டி அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வேற ஒரு புதிய மனிதனின் மேல் உட்காரும்போது அல்லது உணவு பதார்த்தங்கள் மீது உட்காரும்போது அந்த கிருமி அங்கே விட்டு சென்று விடும். ஸோ அதை சாப்பிடும்போது அந்த உணவு உடம்பிலே சென்று ஒரு புதிய வளமான மனிதனும் இந்த நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த வீட்டி ஒரு கடத்தியாக செயல்படுகிறது. இது எண்டோமிபாக்டீரியா புரோட்டோசோவாவினுடைய அமைப்பு. ஸோ இந்த மாதிரி முழு படத்தையும் போடுங்க. சரிங்களா? போட்டுட்டு நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் பிளாஸ்மா சவ்வு, பிளாஸ்மா லெம்மா, உணவு குமிழ், எண்டோசோம், அதற்கு அடுத்தது அகப்பிளாசம் கொஞ்சம் உள்ள, வெளிப்பு இருக்கிறது புறப்பிளாசம், உட்கரு. சரிங்களா? ஸோ இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் உட்கரு. ஓகே, இந்த படம் கம்ப்ளீட்டாக போடணும். ஸோ நெக்ஸ்ட் டிசீஸ் இஸ் ஆப்பிரிக்க துவக்க வியாதி. அடுத்த நோய் என்னது? ரெண்டாவது நோய் ஆப்பிரிக்க துவக்க வியாதி. ஆப்பிரிக்க துவக்க வியாதி என்பது ட்ரிப்னோசோமா சிற்றினங்களால் ஏற்படுத்தக்கூடியது. ஆப்பிரிக்க துவக்க வியாதியை ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற புரோட்டோசோவால் ஏற்படுகிறது. இது ஒரு புரோட்டோசோவா. ட்ரிப்னோசோமாங்கிறது ஒரு புரோட்டோசோவா. அந்த புரோட்டோசோவா சிற்றினங்களால் ஆப்பிரிக்க துவக்க வியாதி ஏற்படுகிறது. பொதுவாக செட்சி ஈக்கள், இது ஒரு ஈ வகை. செட்சி ஈ அப்படிங்கிற ஒரு வகை தான் கடத்தியாக செயல்படுகிறது. செட்சி என்ன பண்ணுது? ஒரு கடத்தியாக செயல்படுகிறது. பொதுவாக செட்சி என்ற ஈ இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அம்சங்களாக இருக்கிறது. பொதுவாக அந்த செட்சி என்ற இரத்த உறிஞ்சி ஈக்களால் ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற புரோட்டோசோவா கடத்தப்படுகிறது. இந்த ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற புரோட்டோசோவாவில் 3 சிற்றினங்கள் மனிதனில் துவக்க வியாதியை ஏற்படுத்துகிறது. ஃபர்ஸ்ட் ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ். ஃபர்ஸ்ட் நோய் என்னது? ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ். இதை கிளாசினா பல்பாலிஸ் என்ற செட்சி. ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸுங்கிறது புரோட்டோசோவா நோய். அந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த புரோட்டோசோவாவோட பேர் கிளாசினா. சரிங்களா? ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் அப்படிங்கிறது புரோட்டோசோவாவோட பேர், நாட் எ டிசீசஸ். இது ஒரு புரோட்டோசோவாவோட பேர். இந்த புரோட்டோசோவா கிளாசினா பல்பாலிஸ் அப்படிங்கிற ஒரு செட்சியினுடைய ஒரு வகை. கிளாசினா பல்பாலிஸுங்கிறது செட்சியினுடைய ஒரு வகை. ஸோ அந்த ஈ வழியாக கடத்தப்படுகிறது. ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் என்பது கிளாசினா பல்பாலிஸ் என்ற செட்சி ஈக்களால் பரவுகிறது. ஸோ இந்த ட்ரிப்னோசோமா அது என்ன நோய் ஏற்படுத்தினா கேம்பியன் காய்ச்சல் அல்லது மத்திய ஆப்பிரிக்க துவக்க வியாதி ஏற்படுத்துகிறது. சரிங்களா? என்ன பண்ணுது? கேம்பியன் காய்ச்சல் அல்லது மத்திய ஆப்பிரிக்க துவக்க வியாதியை ஏற்படுத்துகிறது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேரசைட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எண்டோ பேரசைட் டி டிரோசியன்ஸ், ட்ரிப்னோசோமா ரொடீசியன்ஸ். ட்ரிப்னோசோமா ரொடீசியன்ஸ் என்ற புரோட்டோசோவா. ட்ரிப்னோசோமா ரொடீசியன்ஸ் என்ற புரோட்டோசோவா. ட்ரிப்னோசோமா ரொடீசியன்ஸ் என்ற புரோட்டோசோவா என்ன பண்ணுதுன்னா கிளாசினா மொர்சிடென்ஸ். சரிங்களா? கிளாசினா மொர்சிடென்ஸ் என்ற வகை செட்சிகளால் கடத்தப்படுகிறது. ஸோ கிளாசினா மொர்சிடென்ஸ் அப்படிங்கிறது செட்சியினோட ஒரு வகை. இது ஒரு கடத்தி. இந்த ஈ என்ன பண்ணுதுன்னா ட்ரிப்னோசோமா ரொடீசியன்ஸ் என்ற அந்த புரோட்டோசோவாவை ஒரு இடத்துலேருந்து
இன்னொரு மனிதனுக்கு கடத்துகிறது. இது ரொடீசியன் அல்லது கிழக்கு ஆப்பிரிக்க துவக்கு வியாதியை ஏற்படுத்துகிறது. இது என்ன பண்ணுது? ரொடீசியன் அல்லது கிழக்கு ஆப்பிரிக்க துவக்கு வியாதியை ஏற்படுத்துகிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ரிப்னோசோமா குருசி. இது ஒரு வகை புரோட்டோசோவா, மனதில் நோய் உண்டாகக்கூடிய ஒரு புரோட்டோசோவா, ட்ரிப்னோசோமா குருசி. ஸோ இந்த புரோட்டோசோவா வந்து ட்ரையோடோமா மெஜிஸ்டா அப்படிங்கிற ஒரு பூச்சி வகையால் கடத்தப்படுகிறது. இந்த பூச்சி ஒரு கடத்தி. சில ட்ரையோடோமா மெஜிஸ்டாங்கிற அந்த பூச்சி கடத்தியாக செயல்பட்டு ட்ரிப்னோசோமா குருசி என்ற புரோட்டோசோவாவை கடத்துகிறது. ஸோ இதனால் என்ன ஏற்படுதுன்னா சாகாஸ் நோய் ஏற்படுகிறது அல்லது அமெரிக்க துவக்க வியாதி ஏற்படுகிறது. சாகாஸ் நோய் அல்லது அமெரிக்க துவக்க வியாதி. இதில் ஒவ்வொரு தலைப்பும் ஒரு பிரிமார் ஓகே என்ற நோயை ஏற்படுகிறது. ஸோ அப்போ 3 புரோட்டோசோவா பார்த்தோம், அதை கடத்தக்கூடிய கடத்தி பார்த்தோம், அதனால் ஏற்படும் நோய் பார்த்தோம். இது தனித்தனி 3 மார்க், ஒவ்வொரு தலைப்பும் 5 மார்க்லையும் கேட்கலாம். நெக்ஸ்ட் காலா அசார். அடுத்த நோய் என்ன? காலா அசார் அல்லது வைட்டரை லீஸ்மானிஸ்ன்னு சொல்லுவோம். காலா அசார் அல்லது வைட்டரை லீஸ்மானியசிஸ், இது 3வது நோய் என்ற நோயானது லீஸ்மேனியா டொனாவானி என்னும் ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறது. சரிங்களா? காலா அசார் அல்லது வைட்டரி லீஸ்மேனியசிஸ் என்ற நோயானது இது ஒரு புரோட்டோசோவா. இந்த நோயை எந்த புரோட்டோசோவா ஏற்படுத்தினா லீஸ்மேனியா டோனாவானி என்ற புரோட்டோசோவா ஏற்படுத்துகிறது. இந்த ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறது. ஸோ இவற்றை இந்த லீஸ்மேனியா டோனாவானி என்ற அந்த புரோட்டோசோவை கடத்தக்கூடிய ஒரு பூச்சியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணல் பூச்சி. சரிங்களா? பிளிப்போடோமஸ் என்ற மணல் தான் இந்த லீஸ்மேனியா டோனாவானி என்ற புரோட்டோசோவை கடத்தக்கூடிய கடத்தி. ஸோ பிளிப்போடோமஸ் என்ற மணல் பூச்சி வழியாக கடத்தப்படுது. இது நோய் கடத்தியாக பரப்புகின்றன. இந்த நோயால் எண்டோத்தீலியல் செல்கள், எலும்பு மஞ்சை, கல்லீரல், நிணநீர் சுரப்பிகள், மண்ணீரலின் இரத்த குழாய்கள். சரிங்களா? என்னென்ன ஏற்படுகிறது? எண்டோத்தீலியல் செல்கள் பாதிப்படைகிறது, எலும்பு மஞ்சை, கல்லீரல் பாதிப்படைகிறது, நிணநீர் சுரப்பிகள் பாதிப்படைகிறது, மண்ணீரலின் இரத்த குழாய்கள் ஆகியவற்றில் தொற்று ஏற்படுகிறது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இரத்த சோகை, இதனால் பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைதல், நம்ம உடம்புல எடை குறைகிறது, இரத்த சோகை ஏற்படுகிறது, காய்ச்சல் ஏற்படுகிறது, கல்லீரல் மண்ணீரலில் வீக்கம் ஏற்படுகிறது. சரிங்களா? உடல் எடை குறைதல், இரத்த சோகை ஏற்படுதல், காய்ச்சல் ஏற்படுதல், கல்லீரல் வீக்கம் ஏற்படுதல், மண்ணீரல் வீக்கம் ஆகியவை இந்த நோயின் அறிகுறிகள். சரிங்களா? ஸோ இது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸை பற்றி கொஞ்சம் பாருங்கள். ஸோ இது வந்து கீழே இருக்கிறது என்னது? கைனட்டோபிளாஸ்ட்டு. அதுக்கு மேலே இருக்கிறது இது வந்து என்னது? அடித்துகள், ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது இது வந்து சேமிப்பு உணவுத்தூள்கள். அதற்கடுத்து மையத்தில் உட்கரு. அதற்கடுத்தது இது வந்து மென்படலம். இது வந்து அசையா செவ்வு, அலை இயக்க செவ்வு. அதுக்கடுத்தது இணைந்த கசையிலை, தனித்த கசையிலை. இது தனித்த கசையிலை, இணைந்த கசையிலை. சரிங்களா? ஸோ இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. இதை பார்த்துங்க. சரிங்களா? ஸோ இதோட முடிஞ்சது. தேங்க்யூ. கீப் வாட்சிங்.